ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என் பையனுடைய பர்த்டே, ஓகேங்களா. இன்றைக்கி சண்டே 26 வந்து ஜூலை 26 வந்து ரித்வினோட பர்த்டே. அதனால் இன்றைக்கி தான் நான் vlog எடுக்க முடிஞ்சிச்சு. நேற்று அப்போலாம் பார்த்திங்கன்னா 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோவே போடலை. ரீசன் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் எங்கெங்கே போனேன், குட்டி பையனுக்கு என்னென்ன ஷாப்பிங் பண்ணலாம், இந்த வீடியோவை அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன். அப்படியே நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக தான் போச்சு 2 டேஸாக. ஏன்னா ரித்வின் கூட்டுன்னு போயிட்டு தான் நம்ம வந்து ஷாப்பிங்லாம் பண்ணோம். அவருக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவருக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவில் காலையில் போயிட்டு கொஞ்சம் வந்து இப்போ தான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணேன். சரி vlog இன்ட்ரோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து கேக் கட்டிங்லாம் பண்ண போகிறோம். அப்படியே நான் சின்ன சின்ன கிளிப்பிங் தான் எடுக்க முடியும். இன்றைக்கி ஈவினிங் வந்து 6 o'clock வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்ல ஈவினிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அப்லோட் பண்ண முடியும். இல்லைனா நான் வந்து மண்டே மார்னிங் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா வந்து டைம் இல்லை, கொஞ்சம் வந்து ரிலேஷன்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் அவங்களெல்லாம் பார்க்கணும்ல. அதனால் வீடியோ அப்லோட் பண்ணது டைம் இருக்கான்னு தெரியல. சரி இருந்தாலுமே இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்துட்டேன். தம்பிக்கு வந்து காலையில் வந்து வேஷ்டி சட்டெல்லாம் வந்து வேர் பண்ணி கூட்டுன்னு போனோம். எப்படி இருக்குது சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் வீடியோ வந்து அப்படியே அட்டாச் பண்ணி பார்க்குறேன். இப்போ வாங்க என் கூட வீடியோக்குள்ளே போகலாம். ரித்வின் பர்த்டேக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எஸ்டர்டேவே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ரித்வின் இவரது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி மாலை இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து நான் வேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே வந்து கலாய்ச்சிட்டு இருந்தேன். இவரும் ரெடி ஆகிட்டு இருந்தார். போலமா ரித்வின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். எங்கே போகிற மம்மின்னு கேட்டுகிட்டே இருந்தான். எங்கே போகிற நீயே சொல்லி பார்ப்போம் அப்படின்னேன். அப்புறம் தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் எனக்கு ஹாப்பி பர்த்டேக்கு அப்படின்னு சொன்னான். சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசிக்கிட்டு அவனுக்கும் கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு இருந்துச்சா, அப்படியே அவனை கூட்டின்னு போயிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சா அவனை கூட்டின்னு போய். அவனுக்கும் கொஞ்சம் இப்போ ஹாப்பியாக இருக்கும். அப்படியே இவர் கலாய்ச்சிட்டு இருந்தேன். அவனை வீடியோவில் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னெல்லாம் காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லை நான் உன் ஃபேஸ் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அது கலாய்ச்சிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். கரெக்டாக காலையில் வந்து பார்த்திங்கன்னா 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் கிளம்ப சொல்லுவோம். நேராக வந்து ஷாப்பிங் போயிட்டோம். போயிட்டு லிஃப்ட்டில் போக சொல்லி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவன் புதுசாக பார்த்துட்டு இருந்தான், கண்ணை மூடுறதும் திறக்கிறதுன்னு. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அவன் வேர் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஷாப்பிங்க்காக வந்திருந்தோம். ஒரு திங்ஸ்லாம் வீட்டுக்கான திங்ஸ் வாங்கலான்ட்டு மேட்டெல்லாம். அப்போ ஒரு பங்கல் வந்து இந்த சோடா குடிக்கிறியான்னு கேட்டார். சரி ஓகே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன பார்த்திங்கன்னா குடிச்சு பார்த்தேன். இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலருன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நல்லாவே இல்லை. ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். முருகர் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வந்து கேக் கட்டிங்னா எல்லாருமே எங்கள் அம்மா எங்கள் மாமனார் எல்லாம் பாய் சொல்லிட்டு இருந்தார், கலாய்ச்சிட்டே இருந்தார் என்ன அப்படியே சொல்லிட்டு அவரெல்லாம் காமிச்சிட்டு அப்புறமா எங்கள் பாப்பாலாம் ரெடி ஆகிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். இதில் எதுக்காக இந்த வீடியோ காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, என் குட்டி பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா அவள் வாயால் இவ்வளோ பெலூன்ஸ் வந்து ஊதுனாங்க. அதே வாய் வலிக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். இல்லை மம்மின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெலூன்ஸும் அவள் தான் ஊதுனா. அதே ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. தம்பிக்காக எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கா பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. எல்லோரும் வந்த பிறகு கேக் கட்டிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து கேக் கட்டிங் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரித்வின் ட்ரெஸ் எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிஷிகாவுக்கும் எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள். இவர் வந்து அவங்க பையனுக்கு ஏற்ற மாதிரி ஷர்ட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டார். நான் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இந்த குர்த்தி இருந்துச்சு, மேட்ச் பண்ணிட்டேன். அவ்வளோதான். எல்லாருமே அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்திருந்தார். எல்லாருமே வந்த பிறகு வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கேக் கட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எங்கள் நாத்தனார் குழந்தை எல்லாருமே கூப்பிட்டு கேக் கட்டிங்லாம் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் கேக் ஊட்டி விட்டோம். அவன் பார்த்திங்கன்னா துருன்னு ஆக்டிவாக இருப்பான். ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். மாமின்னு கூப்பிடுவான், மாமான்னு கூப்பிடுவான். ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அவங்க ரொம்ப பிடிக்கும். அவன் எந்த டைம் போகிறதே தெரியாது எங்களுக்கு. ரித்வின் அவனும் சூப்பராக மாமா மச்சான்னு சொல்லிட்டு பேசி ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படியே கேக்கெலாம் கட் பண்ணுறோம். இது வந்து ரோஸ் மில்க் கேக்கு, ஓகேங்களா. இன்னிலேருந்து 3 இயர்ஸ் வந்து அவனுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருங்க. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எல்லோரும் கூப்பிட்டு. லாஸ்ட் இயர் வந்து அந்தளவுக்கு வந்து அவனுக்கு விவரம்லாம் கிடையாது. கேக் கட்டுறதெல்லாம் தெரிஞ்சிச்சு, பட் வந்து அவ்வளோ தெரியல. இந்த வருஷம் வந்து அவனுக்கு எல்லாமே புரியுது. ஃபோட்டோக்காரே சூப்பராக போஸ்ட் கொடுக்குறடான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருந்தான். தனியாக நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் இவரும் மாற்றி அவனுக்கு கொடுத்துட்டு அப்படியே ஒருத்தராக கூப்பிட்டு கேக் கட்டிங்கு ஃபோட்டோ. ரிஷிகா வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து பாப்பாவும் அவங்க தம்பிக்கு ஊட்டுறேன்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்டு இருந்தா. ரியா வந்து சொன்னால் தான் கொடுப்பா தம்பிக்கு. ரிஷிகா வந்து டக்குன்னு எடுத்து ஊட்டிடுவாங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு குழந்தைக்கு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் நாத்தனார் பையனை இவர் தூக்கிட்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் கேக்லாம் கொடுத்தாங்க. அவன் வந்து சூப்பராக சமத்தாக இருந்துக்குவான். அடெல்லாம் பண்ண மாட்டான். ரித்வின் வந்து சேட்டை பண்ணுவான். இவன் அடெல்லாம் பண்ண மாட்டான். ரொம்ப க்யூட்டாக விளையாடிட்டே இருப்பார் அவர். இவர் பேர் வந்து பிரணீத். ஓகேங்களா, ரொம்ப க்யூட்டாக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தோம், வேறு யாரும் கூப்பிடல. 3rd பர்த்டேயில் அதனால் சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணோம். வரவங்களுக்கு மட்டும் வந்து வீட்டில் வந்து பிரியாணி அந்த மாதிரி வந்து டின்னர் வந்து பண்ணி வச்சுருந்தோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக பர்த்டே வந்து சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மூவி கிளம்பிட்டோம். மூவி முடிச்சுட்டு அந்த டே வந்து சூப்பராக போச்சு. இதான் ரித்வினோட பர்த்டே. சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.